2005 அந்த வருடத்தினுடைய டாஸ்மாக் வருமானம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு 48,000 கோடி. 10 கோடி அல்ல, 20 கோடி அல்ல, 1000 கோடி அல்ல, 2000 கோடி அல்ல, 48,000 கோடி வருமானம் டாஸ்மாகிலே சாராயம் வித்து ஒரு அரசாங்கம் சம்பாதிக்கிறது. இந்த 48,000 கோடி என்பது நீங்கள் ஜிடிபில பார்க்க வேண்டாம். நீங்க எஸ்ஓடிஆர்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூல பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு 38.7%, சற்றேறக்குறைய 39% வருமானம் சாராயத்திலிருந்து ஒரு அரசாங்கம் எடுக்கிறது. 100 ரூபாய் தனி வருமானம் வருது ஒரு மாநிலத்திற்கு அப்படின்னா, அந்த 100 ரூபாய் தனி வருமானத்தில் கிட்டத்தட்ட 39 ரூபாய் சாராயத்திலிருந்து அந்த அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது. இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அவலம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த பூரண மதுவிலக்கு என்பது போல, டாஸ்மாக்களை படிப்படியாக குறைப்போம் என்பது போல ஒரு சூழ்ச்சி, ஒரு சூது, ஒரு அயோக்கியத்தனம் எது ஒன்றுமே கிடையாது. 2016 திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி. திமுகவோட கூட்டணியில் இருக்கிற ஐயா ராமதாஸ் அவர்கள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குத்தான் என்று நீண்ட காலமாக சொல்லி வருகிறார். அதே கூட்டணியில் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பிற்கு ஆதரவாக மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி மாநாடு நடத்துகிறார். கொரோனா காலத்துக்கு பிறகாக மதுக்கடைகளை திறக்கிற போது இதே ஸ்டாலின் அவர்கள், இதே ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இதே ஸ்டாலின் அவர்கள் தன் வீட்டு வாசலிலே கருப்பு கொடியை ஏந்தி, கருப்பு கொடியை ஆட்டி குடும்பத்தோடு ஒன்றாக நின்று டாஸ்மாகை மூட சொன்னார். சாராய கடைகளை திறக்கக்கூடாது என்று சொன்னார். இதே திமுகவினுடைய இதே கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதே கனிமொழி சொன்னார். இவர்கள் தான் பூரண மதுவிலக்கு கொடுத்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவர்கள். இதே அதிமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. பிறகு எப்படி வருடத்திற்கு 48,000 கோடிக்கு சாராயம் விற்கிறது இந்த அரசாங்கம்? மதுக்கடைகளை பூட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எவன் டார்கெட் வச்சு சாராயம் வைப்பான்? எவன் வைப்பான்? ஒரு நாளைக்கு சராசரியாக தமிழ்நாட்டிலே 130 கோடியிலிருந்து 170 கோடி வரை சாராயம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு கடந்த தீபாவளிக்கு மட்டும் 790 கோடிக்கு சாராயம் விற்று இருக்கிறது. கடந்த பொங்கலுக்கு மட்டும் 725 கோடிக்கு சாராயம் விற்று இருக்கிறது. இந்த சாராய சந்தை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். மதிப்பிற்குரியவர்களே, 48,000 கோடி ஒரு மாநிலத்தினுடைய அரச வருவாயில் 39% ஒரு இடத்தில் இருந்து கிடைக்கிறது என்றால், அந்த இடத்திலிருந்து அந்த வருமானத்தை இழப்பதற்கு ஒரு அரசு துணியவே துணியாது. ஏனென்றால் இவர்கள் கட்டமைத்த பொருளாதாரமே பிழையான, தவறான பொருளாதாரம், சாராய பொருளாதாரம். இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் பற்றி. டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டத்தை சென்னையிலே நான் போடுது மின் அளவு பயன்படுத்தப்படுதுன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை தான் அரசு கொடுக்கும், மீதி தொகையை இவன் போட்டு கட்டணும். அதே டாஸ்மாக்கு சரக்கு வருது, லோடு இறக்குறாங்க வண்டியில இருந்துன்னா, அப்படி லோடு இறக்குறவங்களுக்கு தாம் பாக்கெட்ல இருந்து காசு கொடுக்கணும் இந்த டாஸ்மாக் ஊழியர். அவனை போல ஒரு பாவப்பட்ட பிறவி உலகத்திலே இல்லை. ஆனால் அவன்தான் அதிகத்திலும் அதிகமாக இந்த மாநில அரசிற்கு சம்பாதித்து கொடுக்கிறான். அவன்தான் சம்பாதித்து கொடுக்கிறான். இதுல யாருக்கு லாபம்? அரசாங்கத்திற்கு லாபம். எவ்வளவு லாபம்? 48,000 கோடி. அரசாங்கத்திற்கு மட்டும் லாபம் என்றால் கூட அதை மூடுவதை பற்றி, டாஸ்மாகை இழுத்து மூடுவதை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திக்கும். மாறாக அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு லாபம். ஏன்? தமிழ்நாட்டினுடைய சாராய கடைகளில் விற்கக்கூடிய அனைத்து சாராயங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், அமைச்சர்கள், அதிமுக திமுக என்று வித்தியாசம் இல்லாமல் அனைத்தும் அமைச்சர்களுடைய தொழிற்சாலைகளில் இருந்து உற்பத்தி ஆகிறது. விற்பவனுக்கே இவ்வளவு லாபம் என்றால் அதை தயாரிக்கக்கூடிய இதே அரசியல்வாதிகளுக்கு, அமைச்சர்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது இல்லாம ஒரு டாஸ்மாக் இருக்கு, வெளியில பார், இந்த மணமகிழ் மன்றம் நடத்துறானே, அதை டெண்டருக்கு எடுக்கிறவன் இதே திமுக காரன், இதே அதிமுக காரன். ஏண்டா